ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டையில் அடுத்தடுத்து உரக்கடை, உணவகம் உள்ளிட்ட 6 கடைகளில் ஷட்டர் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மேகநாதன், இந்த கொள்ளை முயற்சி சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மேகநாதன். வணக்கம். ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டை அருகே உள்ள கோனேரிப்பேட்டை பிரிவு பகுதியில் 3 கடைகளை வாடகைக்கு எடுத்து சுந்தராம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் உரக்கடை நடத்தி வருகிறார். அதே போல பார்த்தோமானால் அவருக்கு அருகிலேயே சத்திவேல் என்பவர் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து கருவாடு வியாபாரம் செய்யக்கூடிய கடை நடத்தி வருகிறார். மேலும் அதன் அருகில் உள்ள மற்றொரு கடையில் நந்தகுமார் பிருந்தா மெஸ் என்ற பெயர்ல உணவகம் ஒன்று நடத்துகிறார். மேலும் இந்த 5 கடைகளுக்கு அருகே உள்ள மற்றொரு கடையில சுதாகர் என்பவர் பாரதியார் ஆண்கள் சுய உதவி குழு சங்கம் சார்பாக விதை, பூச்சி மருந்து போன்ற வியாபாரம் செய்யும் அந்த உரக்கடையை வைத்து நடத்திருக்கார். இந்த நிலையில நேற்று நள்ளிரவு மர்ம கும்பல் 6 கடைகளிலையும் பூட்டை உடைத்து கடப்பாறையால் இந்த சட்டரை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டு இந்த நிலையில இன்று காலை வழக்கம் போல கடையை திறப்பதற்காக வந்தவர் இந்த கடைகளில் பூட்டு உடைப்பதை கண்டு அதிர்ச்சிக்குள்ளாகி அருகில் உள்ள அம்மாபேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில சம்பவ இடத்துக்கு அம்மாபேட்டை போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்யும் போது அந்த கடைகளுக்கு மிக அருகிலேயே எதிர் திசையில் உள்ள எடப்பாடி செல்லக்கூடிய அந்த சாலையில தங்க நகை அடக்க வைக்கும் ஒரு கடை ஒன்றிலிருந்து சிசிடிவி கேமரா மட்டும் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டுள்ளனர். இந்த நிலையில அந்த பகுதியில் பொருத்தப்படும் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து அந்த கொள்ளை கும்பலை பிடிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதே போல பார்த்தோம்னா பவானி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குட்டைமணியப்பன் கோவில் என்ற பகுதியில் 2 வெவ்வேறு இடங்களில் 2 பைக்குகள் இருசக்கர வாகனங்கள் திருடி செல்லப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் பவானி போலீசில் புகார் தெரிவித்து சம்பவத்திற்கு போலீசார் தற்போது வருகை வர உள்ளனர். மேலும் இந்த அம்மாபேட்டை அடுத்த கோனேரிப்பேட்டை பிரிவு பகுதியிலும் பார்த்தோம்னா அந்த தங்க நகை கடைக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த பைக்கின் திருட முயற்சி செய்துள்ளனர். அப்போது அந்த பைக்கை லாக் உடைக்க முடியாதன் காரணமாக அந்த நம்பர் பிளேட் உள்ளிட்டவற்றை அவர்கள் எடுத்து சேதப்படுத்தி விட்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் மத்தியில தெரிய ஆரம்பித்த நிலையில அந்த கோனேரிப்பேட்டை பிரிவு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர்ந்து சம்பவத்தில் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே பார்த்தோம்னா இந்த ஆய்வு பணிகளுக்கு நடுவே பார்த்தோம்னால் பிரதான சாலையின் ஓரத்தில் விபத்துக்கு உள்ளாகி முன்பக்க டயர் வெடித்த நிலையில ஒரு கர்நாடக பதிவெண் கொண்ட கார் ஒன்று இருந்துள்ளது. இதனை பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல கைப்பற்றிய போலீசார் அந்த காரை சோதனையிட்ட போது காரின் உள்ளே பார்த்தோமானால் மதுபான பாட்டில்கள் மற்றும் அந்த நகைக்கடையில் உடைக்கப்பட்ட அந்த சிசிடிவி கேமராவும் அங்கு இருப்பதை கண்டுள்ளனர். இந்த நிலையில இந்த காரில் மர்ம கும்பல் தான் அந்த கோனேரிப்பேட்டை பிரிவு பகுதியில் 6 கடைகளுக்கு மேலாக கைவிரித்து காட்டியிருக்கக்கூடும் எனவும் அதே போல இந்த இருசக்கர வாகனம் 2 திருடி சென்ற நபர்களாகவும் இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் தொடர்ந்து போலீசார் பிரதான சாலைகள் மற்றும் அங்கே உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.